அன்புள்ள நண்பர்களே, ஒரு மனைவி தனது கணவனை இழந்துவிட்டால் அந்த கைம்பெண் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே இறந்த கணவரை விட சிறந்த ஒரு கணவரை, சிறந்த ஒரு வாழ்வை இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கேட்டு பெற வேண்டும் என்பதனை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா என்பவருடைய கணவர் அபூ சலமா இறந்த பிறகு அவருக்கு இந்த பிரார்த்தனையை ஆறுதல் தரும் முகமாக கற்றுக் கொடுப்பார்கள். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும்ம ஃபிர்லி வலஹு, இறைவா என்னையும் மன்னிப்பாயாக, இறந்து போன எனது கணவரையும் மன்னிப்பாயாக, வ ஆகிபினி மின்ஹு உக்பன் ஹசனத்தன், அவரை விட சிறந்த கணவரை எனக்கு நீ அளிப்பாயாக என்பதை உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வைப்பார்கள். இந்த துஆவை அவர்கள் கேட்ட பொழுது அவருடைய இறந்து போன கணவர் அபூ சலமாவை விட சிறந்த ஒரு கணவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் அவருக்கு கணவராக அளிப்பான். எனவே இந்த துஆவை இழந்து விட்டதை நினைத்து கவலைப்படாமல், இழந்து விட்டது கணவராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, அப்பொழுது இந்த பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது.